பணத்தின் உண்மையான மதிப்பு மற்றவர்களிடம் கடன் கேட்கும் பொழுதுதான் புரியும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் என் வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரப்போவது யார் என்பதனை நீ என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்வாய். இந்த திருச்செந்தூர் முருகனை என் தங்கம் நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று உன் முருகன் என்னை நீ தவிர்த்து விட மாட்டாய். நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக என்பதனை முருகன் மேலும் மேலும் உனக்கு அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் கடைசியில் இந்த சிங்காரவேலன் உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது அல்லவா? இது ஒன்று போதுமே நான் உன்னை தேடி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். என் தங்கமே, என்றுமே என்னோடு நீ இருக்கின்ற பொழுது நான் சொல்கின்ற சில விஷயங்கள் சட்டென்று உனக்கு புரியாமல் போய்விடலாம். ஆனால் இன்று நான் சொல்வது என் தங்கத்திற்கு புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நாளைய விடியல் யாரோடு தொடங்கப் போகின்றது என்பதனையும் உனக்கு எந்த அதிசயம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்பதனையும் இன்றே நீ தெரிந்து கொள்வாய். ஒரு சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வருகின்றது என்றால் உன்னை விட இந்த சிங்காரவேலன் எனக்குத்தான் அதில் அதிகமான சந்தோஷம். ஏனென்றால் நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் உன்னோடு இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்தில் நீ தலை நிமிர்வாய், எந்த இடத்தில் நீ வெற்றி பெறுவாய் என்பதனை உன்னை விட நான் தான் அதிக ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் என் முகத்தை ஒரு நொடி நீ பார்த்தாயானால் உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு பறந்தோடிவிடும். இந்த சிங்காரவேலன் முகத்தில் இருக்கின்ற இந்த புன்னகையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். ஒன்று உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் உன் மனதில் நீ தேக்கி வைத்திருக்கின்ற கவலைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்ணீராக இந்த சிங்காரவேலன் என்னை பார்த்ததும் நீயே கொட்டி தீர்த்து விடுவாய். ஒரு சிலருக்கு மனது பாரமாக இருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கின்ற சில உணர்வுகளை, சில கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே தேக்கி வைத்திருப்பதுதான். வெளியில் எவ்வளவுதான் நல்லபடியாக சிரித்து பேசினாலும் அவர்களின் ஆழ் மனதிற்குள் அந்த கஷ்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் ஆழ்மனதில் எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் பிரச்சனையாக நின்று கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று தெரிந்து கொள்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் ஒருவரினுடைய ஒரு சிறு புன்னகையோ ஒரு சிறு ஆறுதலோ அவர்களுக்கு சென்று சேரும் பொழுது தன் மனதில் தேக்கி வைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த மன அழுத்தங்களும் வெடித்து வெளியே வந்துவிடும். அப்படித்தான் இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என்னை பார்த்ததும் என் முகத்தில் இருக்கின்ற புன்னகையை பார்த்ததும் உன் மனதிற்குள் ஏதேனும் அழுத்தம் இருக்கின்றது என்றால் நீ வாய்விட்டு அழுதுவிடு. சட்டென்று உன் மனதில் இருக்கின்ற பாரங்களை எல்லாம் குறைந்துவிடும். என் தங்கமே, இந்த மனிதர்களின் முன்னிலையில் அழுவது என்பது உனக்கு வாழ்க்கையில் எந்த காலத்திலும் நன்மைகளை கொடுக்காது. அதற்கு மேல் இவர்கள் உன்னை கேலியும் கிண்டலும் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை அருமையான விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றது என்று சற்று கண் திறந்து நீ பார்ப்பாயானால் என்றோ உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்திருக்கும். நீயோ உன்னை சுற்றி விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் வாழ்க்கையின் வேதனைகளை மட்டும்தான் கவனிக்கின்றாய். இதனால் தான் பிரச்சனைகள் என்றும் உன்னை தொடர்ந்து வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்றோடு உன் கஷ்டங்கள் முடியும் என்று நீ நினைப்பது உன்னுடைய நம்பிக்கை.
நாளை பிரச்சனையே இல்லாமல் தான் விடியும் என்று நினைப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்துவிட்டாயானால் எப்பொழுதுமே உனக்கான வெற்றி உன் கைகளில் இருக்கும். என் தங்கமே, நாம் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று எண்ணி கவலைப்படுகின்ற சிறு சிறு விஷயங்களை எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாற்றி எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று என்ன நினைக்கின்றாய்? எல்லாம் முடிந்து விட்டதாக உணர்கின்றாய். ஆனால் வெளியில் சென்று பார், எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்று ஒரு நொடி வெளியில் சென்று பார். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு முறை பார்த்துவிட்டு விட்டால் உன்னுடைய கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும். ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது. அந்த தீர்வை தான் தேடுகின்றாய். ஆனால் எந்த தீர்வும் இல்லாமல் வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? என் தங்கமே, இதையெல்லாம் நினைத்து உன்னுடைய மனதை எப்பொழுதும் ஆறுதல் படுத்தி வைத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ வாழ பழகி கொள்ள வேண்டும். சரி, இதுவெல்லாம் என் தங்கமே, இந்த சிங்காரவேலனிடத்திலிருந்து இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நாளைய விடியல் என்பது உனக்கு உதவி செய்ய வரப்போவது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் முருகன், இந்த சிங்காரவேலன், நாளை தன்னுடைய அப்பன் அந்த சிவபெருமானோடு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வருவான் என்பதனை மறந்து விடாதே. ஏனென்றால் நாளைய விடியல் என்பது உனக்கு நல்ல விடியல். இந்த நாளில் சிவபெருமானினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவரிடத்தில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும். எதை நினைத்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டாயோ அந்த தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்று மனதில் தைரியம் கொண்டாயோ அந்த தெய்வம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலகட்டம் உனக்கு கூடி வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு உன்னையும் சேர்த்து பின்னி பிணைத்து வைத்தது. ஆனால் ஒவ்வொன்றையும் நீ கழற்றி எழுந்துவிட்டு உனக்கான நல்ல வழியை நீ கண்டுபிடிக்க தொடங்கி இருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. அப்படியே இருந்தால் நிச்சயமாக உன்னால் இத்தனை தூரம் கடந்து வந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு கஷ்டம் உனக்கு வாழ்க்கையில் இருந்த பொழுது அதை நினைத்து மனம் வருந்திய என் பிள்ளை, இப்பொழுது கஷ்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாகப் போகின்றது என்பதனை நினைவில் வைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. அதே போல நாளைய விடியலில் இந்த சிங்காரவேலன் தன் தந்தையான சிவபெருமானோடு உன்னை காண வருவான். அப்படி ஒரு புகைப்படத்தை மட்டும் நாளைய விடியலில் நீ கண்டுவிட்டாயானால் இந்த சிவபெருமானினுடைய அருளையும் இந்த சிங்காரவேலனின் அருளை பெற்று கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த காரியம் ஒன்றே உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை அந்த இடத்திலேயே நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதைவிட சிறப்பான விஷயம் என்னவென்றால், இந்த வாக்கினை இந்த நல்ல நாளில் நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் சிவனிடமிருந்து இந்த சிங்காரவேலனின் மூலமாக உன் செவி வந்து சேர்கின்ற செய்தி இது என்பதனை நீ புரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை நீ பெறாமல் செல்ல மாட்டாய். நான் இருந்து உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கைகளில் தெளிவாக ஒப்படைக்க நிற்கும் பொழுது எதை நினைத்தும் நீ இனிமேல் வருந்த வேண்டாம். முன்னேறி சென்று கொண்டே இரு. உன் கைப்பிடித்து அழைத்துச் செல்கின்ற இந்த சிங்காரவேலன் எந்த இடத்திலும் நீ கையை விட்டு நகர்ந்து விடாதே. நான் ஒரு முடிவெடுத்து விட்ட பிறகு நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன். அதனால் எதையும் நடத்தி கொடுக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த சிங்காரவேலனின் பார்வை உன் மீது இருக்கும். முருகனின் புன்னகை உன் மனநிலையை மாற்றும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.